என்ன சிவா, எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா அமைதியா இருக்க? இப்படி ஒரு மானங்கெட்டவன் நம்ம ஆபீஸ்க்கு தேவையா? இப்பவே அவளை அடிச்சு வெளியில துரத்த சொல்லு. ஆமா சார், எல்லாரும் சொல்றது சரிதான் சார். இந்த பொண்ணு தப்பான பொண்ணுதான் சார். நம்மாளு கரெக்டா போட்டு கொடுக்கறான். நானும் முதல்ல சிரிச்சு பேசும்போது நல்ல பொண்ணு வெகுளி அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவன் என்னையே கரெக்ட் பண்ண பார்த்தா சார். எப்படி நம்மாளு வச்சால ஆப்பு. ஐயோ அப்பா, சிச்சி சிச்சி சி. நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன் சார். சார், இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இருந்தா நம்ம ஆபீஸ்க்கு தான் சார் கெட்ட பேரு. இவளை இப்பவே அனுப்பிடுங்க சார். நல்ல விசுவாசிதான், சொன்ன மாதிரியே செஞ்சிட்டான். இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் நம்மள மாதிரி பொண்ணுங்களையும் தப்பா பேசுறாங்க. ஆமா, அப்படி என்னதான் ஆசையோ. இந்த காலத்துல ஆம்பளைங்க கூட அமைதியா தான் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க அவங்கள சும்மா இருக்கவே விடுறது இல்ல. உசுப்பேத்தி உசுப்பேத்தி ஏதாவது செய்ய வச்சுட்டு அவங்க தான் செஞ்சாங்கன்னு பழி அவங்க மேல போட்டுடுறாங்க. ஆமா சார், இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். நாங்க எல்லாருமே வெளியில இருந்து பார்த்துட்டு தான் சார் இருந்தோம். குணால் சார் வேணான்னு சொல்றாரு. ஆனா இவங்க அவரை விடவே இல்லை சார். என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமா, சார் சொல்றது சரிதான். நாங்களும் பார்த்தோம். பொண்ணுதான் அவங்கள விடாம தடுத்துட்டே இருந்தா. ஆமா சார், குணால் சார் பாவம். அவரும் இந்த பொண்ணு கிட்ட இருந்து தப்பிக்க எவ்வளவோ போராடினாரு. ஆனா இந்த பொண்ணு விடுற மாதிரியே இல்ல சார். குணால் சார் இந்த பொண்ணு துரத்தி அதுக்கப்புறம் நடந்ததான் நீங்களே நேர்ல பாத்தீங்களே சார். கேட்கறதுக்கே நாராசமா இருக்கு. கூட வேலை செய்யறவங்களே இப்படி சொல்றாங்களேன்னு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கான்னு பாரு. நல்லா குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறா. எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கு அவளுக்கு. இப்ப எதுக்கு வெட்டியா பேசிட்டு முதல்ல அவளை துரத்துங்க, இல்லன்னா ஆபீஸே நாறிடும். என்ன அப்படி பாத்துட்டு நிக்கிற? முதல்ல வெளியில போ. போன்னு சொல்றல. உன் கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளினாதான் போவியா? உன்ன என்ன என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நேரம் மீரா பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, அவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? ஏன்னா இருந்தா மொத்தமா சொல்லிருங்க, அப்பதான் நான் பேசுறதுக்கு வசதியா இருக்கும். என்ன சொன்னீங்க? மீரா தப்பானவங்களா? உங்க எண்ணத்துல தான் தப்பு இருக்கு. மீரா தப்பானவங்க இல்ல.
அவங்கள பத்தி தப்பு தப்பா சொன்னா நான் அதை நம்பிடுவேன்னு பாத்தீங்களா? எனக்கு மீராவை பத்தி நல்லா தெரியும். அவங்க நிச்சயம் தப்பு பண்ணிருக்கவே மாட்டாங்க. அடே உதவி பயல. ஆமா, ஏன் கேபின்ல நீ என்ன பண்ற? இது ஏன் ஆபீஸ், எப்ப வேணாலும் வருவேன் போவேன். அது இதுக்கு முன்னாடி. இப்ப நான் இந்த ஆபீஸ்க்கு எம்டி. என் பெர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது. இது எங்க அம்மா உனக்கு போட்ட பிச்சை. பிச்சை தான். எனக்கு போட்ட பிச்சை ஏன் உங்க அம்மா உனக்கு போடல? சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏய், அது எதுக்கு இப்ப நீ கேக்குற? காரணம் இருக்கு, சொல்லு. அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ உன் வீட்லயே இருந்திருந்தா இத பத்தி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கும் இருந்திருக்காது. இப்ப இது என் ஆபீஸ். இங்க நடக்கிற பிரச்சனையை நான் தான் சரி பண்ணணும். அதுக்கு நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நீ தானே என் ஸ்டாஃப் மீரா மேல பழிய போட்ட. எல்லாம் இவளால வந்தது. இருக்கிற வேலைக்கு ஆப்பு வச்சிருவா போல இருக்கே. சொல்லு, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எங்க உன் மனைவி? ஏய், திஸ் இஸ் none of your business. It is my business. Tell me now. அவ அவளோட வீட்ல இருக்கா. ஏன் உங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா? You are crossing your limit. நீ லிமிட்டை கிராஸ் பண்ணாம இருந்திருந்தா நான் என்ன கிராஸ் பண்ண போறேன்? பார், இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். நீ யாருடா? நான் எதுக்குடா உனக்கு பதில் சொல்லணும்? ஒழுங்கு மரியாதையா சொல்றியா இல்ல சொல்ல வைக்கவா? ஆமா, எனக்கும் அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப என்னங்கற? ஏன் டிவோர்ஸ் ஆச்சு? அவளுக்கு என்ன பிடிக்கல. அதான் ஏன்? அது அவள்கிட்ட போய் கேளியா? எதுக்கு அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு? நானே சொல்றேன். பிரபல தொழிலதிபரின் மகன் குணால் தனது ஆபீஸில் வேலை செய்த பெண்ணை பலாத்காரம் செய்துள்ளான். பாத்தீங்களா, இதோ நிக்கிறாரு நல்லவரு. இவரு தான் ஆபீஸ்ல வேலை செஞ்ச பொண்ணை ரேப் பண்ணிருக்காரு. அதுக்காக தான் இவர் வைஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டே போயிட்டாங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறீங்களா? இந்த ஆபீஸ்க்கு நான் எம்டியா வர்றதுக்கு முன்னாடி இவங்க அம்மா இவரை பத்தி எல்லாத்தையும் சொல்லிதான் இந்த ஆபீஸை என் கையில ஒப்படைச்சாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? எல்லாம் இப்படியே விடக்கூடாது. ரகு சார், போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். போலீஸா? ஆஹா, போலீஸ் எல்லாம் வேற வரப்போதா? நீங்க எல்லாம் யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு நம்பிடுவீங்களா? யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு யோசிக்க கூட மாட்டீங்களா? என்ன சொன்னீங்க? இவங்கள மாதிரி ஒரு பொண்ணு நீங்க பார்த்ததே இல்லையா? நானும் அதே தான் சொல்றேன், ஆனா வேற மாடுலேஷன்ல. மீரா மாதிரி ஒரு பொண்ணை என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. அவ்வளவு தங்கமானவங்க அவங்க. என்ன சொன்னீங்க சார்? மீரா உங்களை கரெக்ட் பண்ண பார்த்தாங்களா?
நீங்க அவங்கள்ட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுனதை நான் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? இவனே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டானே. ஒருத்தர் மீரா மேல பழி போட்டதும் எல்லாரும் மீரா பத்தி தப்பா பேசுறீங்களே. ஒருத்தர் பத்தி ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்க கூடாது. நாம அவங்க கூட பழகுறதுல தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாள் மீராவோட பழகி இருக்கீங்களே, அவங்கள பத்தி ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கல. சொல்லுங்க, மீரா தப்பானவங்களா? இது வரைக்கும் யாருக்கிட்டயா தப்பா நடந்துட்டு இருப்பாங்களா, இல்ல தப்பா தான் பேசிருப்பாங்களா? உங்களுக்குலாம் சுயமா யோசிக்கவே தெரியாது இல்ல? ஒரு பொண்ணை பத்தி, அதுவும் உங்க கூட வேலை செய்யற ஒரு பொண்ணை பத்தி யாராவது ஒருத்தங்க தப்பா பேசினா அதை நம்பலாமா வேணாமான்னு கூட யோசிக்க மாட்டீங்க. மீரா பத்தி உங்களே யாராவது ஒருத்தர் புரிஞ்சிருந்தா கூட அவங்கள தப்பா பேச விட்டுருக்க மாட்டீங்க, இல்ல பேசினவங்க வாயை உடைக்காம விட்டுருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க எல்லாம் இதுதான் சந்தர்ப்பம்னு கூட சேர்ந்து பேசுனீங்களே. உங்களெல்லாம் சார், போலீஸ் வந்துட்டாங்க சார். வாங்க சார். இதோ இவன் தான், கூட்டிட்டு போங்க. டேய் வாடா. சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இவனால வீண் பழி சுமத்தப்பட்டு மனசால பாதிக்கப்பட்ட பொண்ணு, இவனுக்கு தண்டனை கொடுக்கலாமா சார்? இந்த மாதிரி ஆளுக்கு யார் வேணா தண்டனை கொடுக்கலாம் சார். மீரா, இங்கே நடந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட பொண்ணு நீங்க தான். நீங்களே தண்டனை கொடுக்கலான்னு போலீஸே சொல்லிட்டாங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை போய் செய்யுங்க மீரா. போங்க மீரா, யோசிக்காதீங்க. ஏய் ஏய் ஓடி. பொண்ணுங்கண்ணா என்ன வேணாலும் செய்யலாம் நினைச்சியா? நாங்க நினைச்சா உங்களுக்கு வம்சமே இருக்காதுடா. டேய் வாடா. இப்படி முறைக்கிறாளே, அடுத்து என்ன செய்ய போறாளோ? நாம வேற இவன் மேல அபானமா பழிய போட்டுட்டோம். நம்மள என்ன செய்ய போறாளோ? செத்தடா சீனிவாசா. எல்லாரும் அவங்கவுங்க கேபினுக்கு போய் வேலையை பாருங்க. சாரி சார், வெளியில இருந்து பார்க்க தப்பா தெரிஞ்சது, அதான் சார். சாரி மேடம், மன்னிச்சிருங்க. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? மத்தவங்க தூண்டி விட்டதுனால தானே இப்படி பேசுனீங்க.
நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? ஏமா, கண்ணால பாக்குறது போய் காதால கேட்கறதும் போய் தீர விசாரிக்கிறதா மெய்யின்னு எனக்கு சொல்லி கொடுத்த நீங்களா இன்னைக்கு எதை பத்தியும் யோசிக்காம ஒரு பொண்ணு மேல அபாண்டமா பழிய சுமத்திருக்கீங்க. பாட்டி, உங்களுக்கு வயசாயிடுச்சே பக்குவமா நடந்துப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க. ஏய், நீயும் ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம மீரா மேல இப்படி ஒரு பழி போடுறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஒரு பொண்ணை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம தயவு செஞ்சு அவளை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. எப்படி அத்தை, ஜெயிச்சிட்டேனா? மாமா பார்க்காம பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்காரே, அவர்கிட்ட எப்படி பேசுறது? பேசாம தேங்க்ஸ் சொல்ற மாதிரி உள்ள போயிட வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ் ப்ளீஸ் மீரா. சொல்லுங்க மீரா. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? இல்ல, எல்லாரும் என்ன தப்பா பேசினப்போ அதெல்லாம் நீங்க நம்பாம என் மேல நம்பிக்கை வச்சு நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, அதுக்கு தான் சார். இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? ஒருத்தரை பார்த்தாலே தெரியாதா தப்பு பண்றவங்களா இல்லையான்னு? என்னதான் இருந்தாலும் 4 பேர் சேர்ந்து சொல்லும்போது நம்ம மனசு ஒரு நிமிஷம் யோசிக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்காதுன்னு சொல்லி என்ன ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தி என் மானத்தையும் காப்பாத்திட்டீங்க. நீங்க மட்டும் அவங்க சொன்னதை நம்பி இருந்தீங்கன்னா அந்த நிமிஷமே நான் செத்து போயிடுவேன். ஏய் மீரா, என்ன பேசுறீங்க நீங்க? இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் செத்துருவேன்னு பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றீங்க. உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம் மாமா, ஆனா எனக்கு இதுதான் மாமா ரொம்ப பெரிய விஷயம். நீங்க மட்டும் என்ன தப்பா நினைச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க சக்தி உங்க முன்னாடி நின்னு இருக்க மாட்டா மாமா. ஹலோ மீரா, இங்க பாருங்க. நீங்க தப்பு பண்ணீங்கன்னு என் கண்ணு சொன்னாலும் என் மனசு அதை நம்பாது. போதுமா? சரி, போய் வேலையை பாருங்க. ஓகே சார். I am back, boss. ஹே ரன்பீர். Yes, boss. வாயா, உள்ள வா. பாஸ், ஜெட் எப்படி சல்லுன்னு போகுமோ, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எவ்வளவு ஸ்பீடா போகுமோ, ஆம்னி பஸ் எவ்வளவு வேகமா போகுமோ, டைமுக்கு ட்ரெயினை பிடிக்க ஒருத்தன் 2 வீலர்ல எவ்வளவு ஸ்பீடா போவானோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்திருக்கேன் பாஸ். என்ன விஷயம்னு நீங்களே சட்டுன்னு சொல்லுங்க பாஸ் பார்க்கலாம். இந்த பாரு, என்னால சட்டுன்னுலாம் சொல்ல முடியாது. அப்ப பொறுமையா சொல்லுங்க பாஸ், நான் வெயிட் பண்றேன். சார் சொல்லுங்க சார். என் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க. எஸ் சார். சொல்லுங்க சார். மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் சார்.
அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு போங்க. ஓகே சார். அவங்க உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. சார் எதுக்கு சார் என்ன திடீர்னு வேலையை விட்டு தூக்குறீங்க? ஒருத்தர் நடத்த சரியில்லைன்னா அவங்கள வேலை விட்டு தூக்குற அதிகாரம் எனக்கு இருக்கு. அதனால நீங்க போலாம். சார் நான் அப்படி என்ன சார் தப்பா நடந்துக்கிட்டேன்? என்ன தப்பா நடந்துக்கிட்டீங்களா? மேனேஜருங்கிறவர் யார் தெரியுமா? ஒரு ஆபீஸ்ல எம்டிக்கு நிகரான போஸ்டிங். அந்த போஸ்டிங்க்குன்னு ஒரு தனி மரியாதையே இருக்கு. மேனேஜ்மெண்ட் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. யாரு தப்பு பண்ணாலும் அலசி ஆராய்ஞ்சு சரியான பாதையில ஆபீஸ கொண்டு போறது ஒரு மேனேஜர் கையில தான் இருக்கு. ஆனா அதுக்கு தகுதியானவர் நீங்க இல்ல. சார் சார் ப்ளீஸ் சார், நான் புள்ள குட்டிக்காரன் சார், என்ன வேலையை விட்டு தூக்கிறாதீங்க சார், ப்ளீஸ் சார். அத நீங்க ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சார் என்னமோ நடந்திருக்கு, ஆனா என்னன்னு தான் தெரியல. சார் சார் ப்ளீஸ் சார், இனிமே அந்த மாதிரி நடக்காது சார். ப்ளீஸ் என்னை அதிகம் பேச வைக்காதீங்க. வெளியே போறீங்களா?